இத பாரு, பதில் சொல்ல கல்பனாவே வந்துருவா. நீ இப்ப இந்த பாலை குடிடா. அம்மா சொல்றேன்ல, சாப்பிடுப்பா. அவ வந்துருவா, சாப்பிடு. இந்தா. வந்துருவா இல்லம்மா? கண்டிப்பா வந்துடுவா, சாப்பிடு. அவ வந்துருவா இல்லம்மா? சாப்பிடுப்பா, வந்துடுவா, சாப்பிடு. ஹாய்மா. வாடா. என்னடா இன்னைக்கு இவ்ளோ லேட்? அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு ஜிம்ல 2 செட் எக்ஸ்ட்ரா போட்டேனா, ஐ அம் சோ டயர்ட். அப்புறம் எனக்கு பிடிச்ச ஆப்பிள் ட்ரிங்க். ஓ ஷூர். Thank you. அதுக்குள்ள நியூஸ் பாத்துறோமா? வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இனிவரும் 4 ஆண்டுகளில் உலகின் தலையாய நாடுகளில் ஒன்றாக இந்தியா வளரும். பிரதமர் மன்மோகன் சிங் உறுதி. Thank you. திருச்செந்தூர் பகுதியில் கடல் மீண்டும் உள்வாங்கியது, மக்கள் பீதி. தண்ணி உள்வாங்கினாலும் பயமா இருக்கு, உள்ள வந்தாலும் பயமா இருக்கு. பிரபல மதுரை தொழிலதிபர் வரதராஜன் பத்திர மோசடி வழக்கில் இருந்து விடுதலை, மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு மன்மோகன் சிங். என்னமா அது அநியாயமா இருக்கு? என்ன நடந்துகிட்டு இருக்கு? தேனி பக்கத்துல ஒருத்தர் தன்னுடைய இடத்த 100 பிளாட்டா பிரிச்சு விற்க முயற்சி பண்ணாரு. இந்த வரதராஜ பையன் ஃப்ராடு. அவனை ஏமாத்தி எல்லாத்தையும் தான் பேருக்கு எழுதி வாங்கிட்டான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா? 3-4 வருஷம் கோர்ட்ல வழக்கு நடந்து இப்ப என்னமா தீர்ப்பு கொடுத்திருக்காங்க? அந்த அப்பாவி மனுஷனுக்கு கோர்ட்டு செலவு தான் எக்ஸ்ட்ரா. அந்த ஃப்ராடுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த வரதராஜனை பத்தி யாருக்கு தெரியாது? முதல்ல மோசடி பண்ணுவான், ஏதாவது எதிர்த்து பேசினா கட்ட பஞ்சாயத்து வச்சு கண்ட்ரோல் பண்ணுவான், அதையும் மீறி வந்தா கொலையை பண்ணிடுவான். 35 வருஷமா ஒரு மாவட்டத்தையே உலுக்கிட்டு இருக்கான். அவனை ஏத்து கேட்க ஒரு ஆள் கிடையாது. பொதுமக்கள் எப்படி வருவாங்க? அவங்களுக்கு பயம், அவங்களுக்கு எந்த பலமும் இல்ல. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது? ஏன் இப்படி கோழத்தனமா நடந்துக்குது? Really ashamed. இந்த லட்சணத்துல இந்தியா உலகத்திலே இன்னும் 4 வருஷத்துல முதலிடம் பிடிக்குமா? எப்படி பிடிக்கும்? இந்த மாதிரி மோசடி ராஸ்கல்ஸ் இருக்கிற வரைக்கும் அது முடியாது. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒழிக்கிற வரைக்கும் இந்தியா ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. இவங்க எல்லாரும் என்கவுண்டர்ல சுட்டு தள்ளணுமா? சுரேஷ், என்னமா? அந்த வரதராஜன் பேரு சொன்னாலே என் உடம்பெல்லாம் நடுங்குதுடா. அவனை பத்தி பேச பேச எனக்கு பயம் ஜாஸ்தி ஆகுது. அவன் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில நம்ம எஸ்டேட் மேலேயே கைய வச்சிட்டான். எதுக்கும் துணிஞ்ச கொலைகார பாவி. நாம ஏண்டா அவனை பகச்சுக்கணும்? அப்போ ஃப்ரெண்டா இல்லங்கறியா? அது இல்லடா, பேசாம எடுத்து கொடுத்துட்டு நாம போயிடலாம்டா. வாட்? ஆமாண்டா, அவன் என்ன விலைக்கு கேட்கிறானோ அதை கொடுத்துட்டு பேசாம உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி சென்னையில வேற ஒரு இடம் வாங்கிக்கலாம்டா. எப்படியும் உனக்கு வேலை அங்கதான் அமைய போகுது. யோசிச்சு பார் சுரேஷ். சுரேஷ், எனக்கு பணம் காசை விட நீதான் முக்கியம். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அவன் எப்ப நம்ம விஷயத்துல தலையிட்டானோ அந்த நிமிஷத்துல இருந்தே எனக்கு நிம்மதி போயிடுச்சு. கண்ணை மூடினாலே கெட்ட கெட்ட கனவா வருது. இது இப்படியே தொடர்ந்தா வாழ்க்கை நரகமாயிடும். பேசாம அவன் கொடுக்கிற காசை வாங்கிக்கிட்டு நாம ஒதுங்கி போயிடலாம்ப்பா. துஷ்டனை கண்டா தூர விலகணும் இல்லையா? சாரி மம்மி, துஷ்டனை கண்டா தூர விலகணுங்கிறது உங்களுடைய பாலிசி. துஷ்டனை கண்டா தூக்கி வீசணுங்கிறது என்னுடைய பாலிசி. அம்மா, அவன் ஒரு சுள்ளாம. அவனுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே ரொம்ப டெம்பரவரி. அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லம்மா, நாமெல்லாம் அங்க வாழணும்னு அப்பா ஆத்மார்த்தமா நினைச்சு வாங்கினாரு. கண்ட ராஸ்களோட மிரட்டலுக்கெல்லாம் பயந்து அந்த இடத்த தாரவாத்து கொடுக்க என்னால முடியாதுமா. நீ ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? ப்ளீஸ், ஒரு அம்மாவா நீங்க பயப்படுறதையோ என் மேல பாசம் வைக்கிறதையோ நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. அதே மாதிரி ஒரு ஆம்பளையா கண்டவன்லாம் என் மேல கை வைக்கிறத தாங்கிக்க முடியாதுங்கிற என்னுடைய உணர்வை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்குங்கம்மா. அவன் யாருமா? அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்காக கலங்குறீங்க? நான் இருக்கேம்மா. கம் ஆன், cheer up மா.
தம்பி வாங்க தரகர. ஐயா இருக்காங்களா? இருக்கிற. பார்த்துட்டு வந்துடுறேன். உட்காருங்க. சரிப்பா. அப்பா அப்பா தரகர் வந்திருக்காரு. ஐயா வணக்கம். வாங்க திருப்பதி, உட்காருங்க. அப்புறம் என்ன விஷயம்? புதுசா 3 மாப்பிள்ளையோட போட்டோவும் ஜாதகமும் வந்தது. அதான் ஐயா கிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தேன். அவ தான் எதுக்கும் அசிய மாட்டேங்கிறாள. கல்யாண பேச்சு எடுத்தாலே காதை பத்திக்கிறா. சரி கொடுங்க. அப்பா அவளை என்னப்பா கேட்டுட்ட? வயசாகுதுல்ல, நம்ம பாப்போம். பாத்தீங்களா, இவரு கல்யாணம் ஆகணுமா, அதுக்காக தங்கச்சியை துரத்தி விட பாக்குறான். கொடுங்க. இந்தாங்க ஐயா. ஐயா இவரு சரவணன்னு பேரு. எம்சிஏ முடிச்சுட்டு யூஎஸ்ல வேலை பார்க்கறாருங்கய்யா. உங்க அந்தஸ்துக்கு ரொம்ப பொருத்தமான மாப்பிள்ளையா இருப்பாருங்கய்யா. இவர் தயாளன்னு பேரு. பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறாருங்கய்யா. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருயா. இவர் சண்முக. போதும், நாங்க பார்த்து என்ன ஆக போகுது? கல்யாணம் பண்ணிக்கிற வழியில பார்க்கணும். நீங்க சொல்றது சரிதாங்க ஐயா. டேய், உன் தங்கச்சியை கூப்பிடுறா. தாமரை தாமரை. சொல்லுண்ணா. அம்மா, தரகர் வந்திருக்காரு. 2-3 மாப்பிள்ளை போட்டோ கொண்டு வந்திருக்காரு. நீ பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நாங்க மேற்கொண்டு பேசுவோம். ஏய், என்ன மூஞ்சி ஒரு மாதிரி போகுது? மரியாதையா கீழே வந்து போட்டோ பாரு. இந்தா, இதுல யார் பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு. அப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஏன் ஏன் வேண்டாம்? எனக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும். ஏய், என்னடி எப்ப கேட்டாலும் இதையே சொல்ற நீ? யாரையா லவ் பண்றியா? அப்படி மட்டும் ஏதாவது இருந்தது கொன்னுடுவேன். டேய், மிரட்டாதடா. பாவம், அவளே தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு. மனசு விட்டு பேசக்கூட இந்த வீட்டில் யாரும் இல்லை. இதோ பாருமா, இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொன்னா எப்ப பண்ணிக்கிற சொல்லு. நான் சொல்றேன்ப்பா, ஏன் இப்படி அவசரப்படுத்துறீங்க? நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சேச்சா, என்னம்மா, என்ன பேச்சு பேசுற? என்னைக்கு இருந்தாலும் நீ இந்த அம்மா இந்த வீட்டு ராஜகுமாரி. இருந்தாலும் பெத்த அப்பனோட கடமைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா, அதான் கேட்டேன். உனக்கு எப்போ விருப்பமோ அப்ப பண்ணிக்கலாமா? தரகர ஐயா, நீங்க புறப்படுங்க. சரிங்க, வரேங்கய்யா. சரி, நீ போமா. எப்ப செல்வா வருவ?
எப்ப என்ன இந்த நரகத்துல இருந்து கூட்டிட்டு போவ? தாங்க முடியல செல்வா. சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போயிடு. ரவி மாமா வாமா. வாமா, வா வா வா. மாமா ரவி எங்க? ரவி தூங்கிக்கிட்டு இருக்காமா? ஆமாம்மா, ராத்திரி பூரா கல்பனா கல்பனான்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. அதான் மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கோம். அவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வாங்க. ரவி ரவி யமுனா, கல்பனா பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? அது விஷயமா தான் பேச வந்திருக்க. கல்பனா லண்டன் தான் போயிருக்கா. யமுனா, நீ சொல்றது உண்மையா? ஆமா ரவி, இப்பதான் ஏர்போர்ட்ல போய் என்கொயரி பண்ணிட்டு வரேன். அவ காணாம போன அடுத்த நாள் லண்டனுக்கு கிளம்பி போயிருக்கா. இங்க பாருங்க டீடைல்ஸ். அப்பா, இங்க பாருங்க, நான் அப்பவே சொன்னேன்ல ரவி, கல்பனாக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு. நீங்க தான் வீணா டென்ஷன் ஆனீங்க. இப்ப பாருங்க, அவ சேஃபா தான் இருக்கா. அப்போ கல்பனா தான் நமக்கு ஐஎஸ்டி கால் பண்ணிருப்பா. நம்ம தான் போன் அட்டன் பண்ண பயந்துட்டோம். கரெக்ட்மா. ரவி, நீ கல்பனா ஃபோன் பண்ணி பேசுற. அப்பதான் உன் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வா. சரி சரி வாங்க, யமுனா, வா. ஐஎஸ்டி கால். கல்பனா தான் பேசுறான்னு நினைக்கிறேன். எடுங்க ரவி. ஹலோ. I'm very, very sorry. Ravi, I'm sorry, sorry, sorry. இடியட், ஓ சாரியை தூக்கி குப்பத்தட்டுல போடு. ஏன் சொல்லிக்காம கிளம்புன? இத்தனை நாளா நாங்க பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். ஏய், எது இதுல தான் விளையாடுறதுன்னு ஒரு வரமுறை கிடையாதா? சாரி, இந்த வார்த்தையை தவிர எனக்கு வேற எதுவும் பேச தெரியல. சொல்லாம கிளம்புனது தப்புன்னு இப்ப புரியுது. ஆனா நான் புறப்பட்ட அந்த நிமிஷத்துல ஊருக்கு போகணுன்ற எண்ணம் மட்டும் தான் பிரதானமா இருந்துச்சு. சே, நீ எல்லாம் உங்ககிட்ட போய் பேசலாம் பாரு. ஐயோ ரவி, கொஞ்சம் ரிசீவர் கொடுங்க. ஹலோ கல்பனா, என்ன கல்பனா இது? உன் பேரண்ட்ஸ் கிட்ட பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லிதானே ரவி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட கூட நீ சொல்லாம போனீனா என்ன அர்த்தம்? நீ காணாம போனதுல இருந்து அவர் எப்படி நொந்து போயிருக்காரு தெரியுமா? அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது தலைவலி ஆரம்பிச்சிடுச்சு. என்னைக்கும் இல்லாத அளவுக்கு பெயின். அந்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன், நமக்கு ஆண்டவன் கடைசி அலாரம் அடிச்சிட்டாருன்னு. சந்தோஷமான அந்த தருணத்துல ஏன் வேதனையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் கிளம்பிட்டேன். அதுவும் இல்லாம என் அப்பா அம்மா கிட்ட உங்க மடியில் தான் என்னோட உயிர் பிரியும்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேனே, அதையும் காப்பாத்தணும்ல. அதான் அவசர அவசரமா பறந்து வந்துட்டேன். யமுனா, இங்க கொடு. ஏய் கல்பனா, நானும் யமுனாவும் நாளைக்கே கிளம்பி அங்க வரோம். உன்னை நாங்க உடனே பார்த்தாகணும். ஓகே, உங்க மேரேஜ்க்கு என் வாழ்த்துக்களை நிறைய தடவை சொல்லிட்டேன். இப்பவும் சொல்றேன், ஹாப்பி மேரிட் லைஃப். ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? மறந்துடாதீங்க, உங்களுக்கு பொண்ணு பிறந்தா என் பேர் தான் வைக்கணும். ஞாபகம் இருக்கட்டும். கல்பனா, இங்க பாரு. கல்பனா, கல்பனா, ஹலோ 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 கல்பனா, ஹலோ கல்பனா, ஹலோ ஹலோ கல்பனா.
ஹலோ ஹலோ கல்பனா 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 பேசு கல்பனா கல்பனா வாட் ஹேப்பன் ப்ளீஸ் ஸ்பீக் அவுட் கல்பனா ப்ளீஸ் பேசு ஹேய் கல்பனா விளையாடாத பேசு கல்பனா ரவி நான் ரமணி பேசுறேன்டா. ஏய் ரமணி கல்பனா கொடு. என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் மனசுல? பேசிட்டே இருக்கும்போது வச்சுட்டு போயிட்டே இருக்கா? ரவி டேய் போன் அவட்ட குடுறா. ரவி சொல்றத கேளுடா. கல்பனா போயிட்டாடா. போயிட்டாளா? அப்படி என்னடா அவளுக்கு அவசரம்? கூப்பிட அவளை. அவளுக்கு அவசரம் இல்லடா, அந்த ஆண்டவனுக்கு தாண்டா அவசரம். கூப்பிட்டாரு போயிட்டாடா. ரவி ரவி கல்பனா செத்துட்டாடா. நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாடா. நீ போய் சொல்றடா. ஹே ரமணி நீ போய் தானடா சொல்ற? இல்ல அவ சாகலடா. இல்ல நீங்க கல்பனா சாக மாட்டடா. ஹே இல்ல ரவி இது உண்மைடா, சத்தியம்டா. என்ன நம்புடா, நம்புடா, நம்பு. அப்பா அப்பா இப்போடா இப்போ எங்க பேசணும்லடா அதெல்லாம். ஐயோ ஐயோ டேய், அவ இங்க வந்ததும் உங்ககிட்ட பேச வேண்டியத வாய்ஸ் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாடா. அதை தாண்டா நான் உங்ககிட்ட இப்ப ப்ளே பண்ணேன். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.